Hi friends, welcome to LM Tech's Technical and Technologies. In the video, Excel irukka page layout tab பத்தி தான் பார்க்க போறோம். So friends வீடியோக்குள்ள போகலாம். So page layoutல பார்த்தோம் அப்படினா scale to fit அப்படிங்கற group பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? So பாத்தீங்க அப்படினா நம்ம ஷீட்ல ஒரு டேட்டா இருக்கு. So இங்க பாத்தீங்க அப்படினா print எடுக்கு. So print preview நம்ம செக் பண்ணலாம். So print preview செக் பண்ணும்போது பார்த்தோம் அப்படினா more than size தான் நமக்கு இது இருக்கு. ஓகேங்களா? So இந்த மாதிரி நான் வந்து டேட்டாவை ஃபிட் பண்ணனும் அப்படினா நம்ம வந்து இந்த scale to fit அப்படிங்கறத चूஸ் பண்ணிக்கலாம். So இங்க பாருங்க height width நான் செட் பண்ணேன். So எத்தனை பேஜ் வரைக்கும் height வேணும் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல चूஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? So அத்தனை பேஜஸ்க்கு வந்து அந்த height and width வந்து நமக்கு அப்ளை ஆகும். ஓகேங்களா? தென் அடுத்து பார்த்தோம்னா கீழ இருக்க ஸ்கேல் இருக்குங்களா? So இது நமக்கு எனேபிள் ஆகணும் அப்படினா height and width நம்ம ஆட்டோமேட்டிக்கலா வைக்கணும். So இந்த ரெண்டையும் நம்ம चूஸ் பண்ணோம் அப்படினா so அத்தனை பேஜ் வரைக்கும் டிஃபால்ட்டா அப்ளை ஆகும். இதுவே நம்ம சொல்ற ரேஞ்ச்க்குள்ள வரணும் அப்படினா நம்ம ஸ்கேல் அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க எனக்கு வந்து ரொம்பவே லார்ஜா இருக்கு. இப்போ பாருங்க so 100 இருக்குதுல நான் இப்போ வந்து so increase பண்றேன். ஓகேங்களா? so increase பண்ண பாத்தீங்க அப்படினா இந்த பேஜ் கூட எனக்கு எவ்வளவு வரணும் அப்படிங்கற டீடைல்ஸ் அப்படியே எனக்கு ஃபிட் ஆயிட்டே வருது. ஓகேங்களா? so இந்த பேஜ் கூட என்ன செட் ஆக முடியுமோ அந்த பேஜை வந்து நாம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம்னா ஷீட் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது. so இப்போ பாத்தீங்க அப்படினா நம்ம ஷீட்ல என்னென்னலாம் இருக்கு? so grid lines இருக்கு, headings இருக்கு. so grid lines அப்படினா பார்த்தோம்னா எனக்கு இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த லைன்ஸ் மாதிரி இதுதான் grid lines அப்படினு சொல்லுவோம். தென் ஹெட்டிங்னா பார்த்தோம் அப்படினா இப்போ வந்து மேலே so ABC இருக்கு பாத்தீங்களா? தென் வந்து இது பார்த்தோம்னா இது வந்து காலம்ஸ் ஓட ஹெட்டிங், இங்க 1 2 3 அப்படி இருக்குது ரோஸ் ஓட ஹெட்டிங். சோ இத தான் நம்ம ஹெட்டிங்ஸ் னு சொல்லுவோம். சோ print எடுக்கும்போது உங்களுக்கு இந்த grid lines வேணும் அப்படினா just இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணுங்க. சோ இப்ப பாருங்க போய் நம்ம print preview செக் பண்ணா சோ இப்ப நமக்கு பார்த்தோம் அப்படினா நமக்கு எங்கெங்கலாம் டேட்டாஸ் கவர் ஆயிருக்கோ அது வரைக்குமே நமக்கு வந்து இந்த டேட்டா லைன்ஸ் நமக்கு அப்ளை ஆகும். எல்லா பேஜுக்கும் ஆகாது. சோ நம்ம டேட்டா டைப் பண்ணிக்கும் பாத்தீங்களா? சோ அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து லைன்ஸ் அப்ளை ஆகும். ஓகேங்களா? தென் அடுத்து பார்த்தோம் அப்படினா இந்த grid lines வந்து நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு வேண்டாம் ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ஒரு plain sheet மாதிரி வியூ ஆகணும் அப்படினா சோ இந்த வியூ அப்படின்றத நம்ம enable பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ disable பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு இது வந்து வியூ ஆகாது. வேணும் அப்படினா அதை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம் அப்படினா சோ ஹெட்டிங்ஸ் அப்படின்றது சோ டிஃபால்ட்டா நமக்கு வந்து ரோஸோட ஹெட்டிங்ஸ் காலத்தோட ஹெட்டிங்ஸ் நமக்கு வியூ ஆகும். உங்களுக்கு வேண்டாம் அப்படினா இத நீங்க அன்கிளிக் பண்ணிடலாம். ஓகேங்களா? தென் பார்த்தோம் அப்படினா print ஏரியா எடுக்கும்போது எனக்கு இது தெரியணும் print ஷீட்ல எனக்கு வரணும் அப்படினா நீங்க இத கிளிக் பண்ணிடலாம். சோ இப்ப பாருங்க சோ print preview கொடுக்கலாம். இங்க பாத்தீங்க அப்படினா A ல என்ன A காலம்ல என்ன இருக்கு B காலம்ல என்ன இருக்கு சோ 1 2 3 ரோஸ்லலாம் என்ன இருக்கு அப்படின்ற எனக்கு வந்து ஹெட்டிங்கோட எனக்கு சேர்ந்து கவர் ஆகுது printலயும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி print எடுக்கும்போது வேணும் அப்படினா இத நீங்க enable பண்ணிக்கலாம். சோ இதுதான் பார்த்தா அப்படினா ஷீட் ஆப்ஷன்ஸ்ல நமக்கு இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படினா அரேஞ்ச் அப்படின்றது. சோ இப்ப பார்த்தோம் அப்படினா நம்ம கிட்ட சில ஷேப்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். சோ ஷேப்ஸ் தான் வேணும்னு கிடையாது, நம்ம எது வேணாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். சோ பாத்தீங்க அப்படினா ஒரு ஷேப் நம்ம இந்த இடத்துல இப்ப இன்சர்ட் பண்ணலாம். சோ என்னென்ன ஷேப்ஸ்லாம் வேணுமோ நீங்க அதை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கான ஃபார்மட் tab நமக்கு பார்த்தோம் அப்படினா சோ ஓபன் ஆகும். தென் அடுத்து பார்த்தோம் அப்படினா சோ எதுக்காகனா அந்த செலக்ஷன்ஸ்க்காக தான். ஓகேங்களா? சோ அதை இப்ப நம்ம மேக் பண்ணி பார்க்கலாம். தென் அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படினா சோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் இருக்கோ அதுல இதெல்லாம் உங்களுக்கு தேவையோ நீங்க அதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. தென் இன்னும் 2-3 ஷேப்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டார் மாதிரி இருக்கிறது. ஸோ இப்போ வந்து இதுக்கு சில சேஞ்சஸ் பண்ணிடலாம் என்ன ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்றத. தென் அடுத்து பார்த்தோன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு சில ஷேப்ஸ் கொடுத்துடலாம். தென் இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம இதுக்கு ஒரு ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணிடலாம். தென் இந்த சிம்பிள் சூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஏதாவது ஒரு அலைன்மெண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சில குரூப் ஆஃப் ஷேப்ஸ் நமக்கு இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பேஜ் லேஅவுட்டில் அரேஞ்ச் அப்படின்ற குரூப் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த அரேஞ்ச் குரூப்பில் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பிரிங் ஃபார்வர்ட் அப்படின்றது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எனக்கு இந்த ரெக்டாங்கிள் எனக்கு பேக் சைடில் இருக்குது, இது எனக்கு பிஹைண்டில் வரணும் அப்படின்னா ஸோ இப்போ நான் வந்து பிரிங் ஃபார்வர்ட் அப்படின்றது நான் கிளிக் பண்ணேன். ஸோ இது கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு நீங்கள் எது வேணுமோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு ட்ரையாங்கிள் வேணும் அப்படிங்கிறதுனால நான் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபார்வர்ட் அப்படின்னா எனக்கு இன்னுமே நல்லா முன்னாடி வந்துடும். ஓகேங்களா? தென் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ எனக்கு ஸ்மைலியாக தெரியணும் அப்படின்னா ஸோ இப்போ என்ன பண்ணலாம் ஸ்மைலியை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்மைலி கிளிக் பண்ணிவிட்டு ஸோ பிரிங் ஃபார்வர்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃப்ரண்ட்டுன்னு கொடுத்தாலும் எனக்கு அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ எந்த இமேஜ் முன்னாடி வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஃப்ரண்ட்டோ இல்லை ஃபார்வர்டோ யூஸ் பண்ணி முன்னாடி கொண்டு வந்துடலாம். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது பிஹைண்டில் போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை நீங்கள் பிஹைண்டில் சென்ட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் இந்த ட்ரையாங்கிள் இந்த ரெக்டாங்கிள் என்ன பண்ணுறேன்னா ஸோ பேக்வர்டில் அனுப்புகிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு
பேக்வேர்டுன்னு கொடுக்குறேன். ஸோ இது ஸ்டாருக்கு பிஹைண்டில் போயிடுச்சு. அகைன் அது செலெக்ஷன் இருக்குது. அகைன் பேக்வேர்டுன்னு தரேன். இங்கே போய் போச்சு அப்படின்னா ஷேப்க்கு இந்த வார்னிங் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு பின்னாடியே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணுறதை பொறுத்து நமக்கு இது வந்து ஃப்ரண்ட்லேயோ பேக்லேயோ நமக்கு மாறும். ஓகேங்களா. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ செலெக்ஷன் பேன் அப்படின்றது. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் உள்ள இன்சர்ட் பண்ணியிருக்கோமோ அத்தனையுமே ஒரு லிஸ்ட் மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு இதுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு தெரியணும்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணி அது எந்த பார்ட் அப்படின்னு நம்ம ஃபைண்டும் பண்ணிக்கலாம். இல்லை வந்து எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு வியூ ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி அதை ஹைடும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பட் ஆப்ஜெக்ட் இருக்கும், பட் என்ன இருக்குன்னா ஹைடாக இருக்கும். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செலெக்ஷன் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம்னா ஸோ அலைன் அப்படின்றது. ஸோ இங்கே இருக்க ஆப்ஜெக்ட்ஸை நம்மளால் பேஜுக்கு அலைன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ கிரிட் லைன்ஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி டிசேபிளும் பண்ணிடலாம். அந்த ஆப்ஷன் நமக்கு இங்கேயும் இருக்குது. தென் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கேயும் இருக்குது. ஓகேங்களா. தென் அடுத்து பார்த்தோம்னா ஸோ ரொட்டேட் அப்படின்றது. ஸோ பாருங்கள் இந்த ஸ்மைலி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்மைலி சூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இப்போ அது வந்து ஃபேஸ் வியூவில் இருக்குது. அதை வந்து நான் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா ஸோ இந்த ரொட்டேட் டூலை நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொட்டேட் ரைட் 90 டிகிரின்னு தரேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தோம்னா ஸோ 90 டிகிரியில் எனக்கு அது ரொட்டேட் ஆகிருக்கு. தென் அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரொட்டேட் லெஃப்ட்டில் எனக்கு 90 டிகிரி அப்படின்ட்டு. ஸோ எனக்கு இது வந்து லெஃப்ட்டில் ரொட்டேட் ஆகிருக்கு இந்த பொசிஷன்லேருந்து. அடுத்தது ஃப்ளிப் வெர்டிக்கல்னா ஸோ இருந்ததுலேருந்து அப்படியே எனக்கு ஃப்ளிப் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தோம்னா ஸோ ஃப்ளிப் ஹரிசாண்டல் நமக்கு நார்மல் வியூ. ஸோ மோரில் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ நமக்கு எந்த பொசிஷன் வேணும், எந்த டிகிரியில் வேணும் அப்படின்ட்டு நம்மளே என்ன பண்ணிக்கலாம்னா கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்திங்கன்னா அது நமக்கு அப்ளை ஆயிடும். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பேஜ் லேஅவுட்டில் இருக்க ஸ்கேல் டு ஃபிட் குரூப் இருக்க டூல்ஸ். தென் அடுத்து பார்த்தோம்னா ஷீட் ஆப்ஷன்ஸ் எதெல்லாம் வியூ ஆகணும் பிரிண்ட் எடுக்கும்போது அப்படின்றது. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஷீட்டில் இருக்க இன்சர்ட் பண்ண ஆப்ஜெக்ட்ஸை அரேஞ்ச் பண்ணுறதுக்கான டூல்ஸ் தான் அரேஞ்ச் குரூப்பில் இருக்குது. ஸோ இந்த குரூப்ஸ் எல்லாத்தையும் நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.